Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். அதாவது பிரைடல் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்க போகிறோம். அதாவது மணப்பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக எந்த ப்ராப்ளமும் இல்லாத ஒரு சூப்பரான ஷைனிங்கான ஒரு ஸ்கின் கிடைக்கும். ஸோ மற்றவங்க எப்பயுமே என்னோடய ஸ்கின் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இது ரொம்ப சிம்பிளான இந்த ஐட்டம் வச்சு எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு ஆர்கானிக் ஆரஞ்சு பீல் பவுடர் தேவை. ஸோ நமக்கு அந்த ஆரஞ்சு பவுடர் கிடைக்கல அப்படின்னாக்கா நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை வெயிலில் காய வச்சு நம்ம தோல் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை பவுடர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா அந்த மாதிரி பேக்கெட்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ ரொம்ப ஷியராக இருங்க அது ஆர்கானிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நாட்டு மருந்து கடையிலலாம் நிறைய கடையில் இப்போ கிடைக்குது. ஸோ அந்த ஆரஞ்சு பீல் பவுடர், அதாவது ஆரஞ்சு தோல் பொடி, அதை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம எலுமிச்சை தோல் பொடி அது சேர்க்குறோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கின்க்கு ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது வைட்டமின் சி ரெண்டுலேயும் அதிகமாக இருக்குது. ஸோ அது நம்மளுடைய பிக்மெண்டேஷனோ இல்லை ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா பேட்சஸ் மாதிரி இருக்கும், அதாவது மங்கு மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ண போனால் ரெட் சாண்டில், சிவப்பு சந்தன பொடி அப்படின்னு சொல்லலாம். ரெட் சாண்டில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நார்மல் சாண்டல்வுட் பவுடர் இருக்கும் இல்லையா, அந்த பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3-4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தயாரிக்க போகிறோம். இதை டைல்யூட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த பவுடர்லாம் நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி அவங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஏன்னா இதில் சாண்டில் பவுடர் இருக்கிறனால சீக்கிரமாக அது ட்ரை ஆகிடும் ஸ்கின்னை. ஸோ இதை நான் குலாப் வாட்டர், அதாவது நம்மளுடைய ரோஸ் வாட்டர், அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் காட்ட போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறது முக்கியமாக மணப்பெண்கள், அதாவது கல்யாணம் ஆக போகிற பெண்கள் கண்டிப்பாக ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்தே இந்த பேக் ஆரம்பிச்சிருங்க. வீக்லி 3 to 4 டைம்ஸ் பண்ணலாம். இந்த பேக்கை நீங்கள் உடம்புல எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, கருப்பாக இருக்குது, அதாவது முட்டிலேயோ கால்லையோ தைஸ்லேயோ எங்கெங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அங்கே எல்லாமே நீங்கள் அண்டர் ஆர்ம்ஸ்லேயோ எல்லா இடத்துலையுமே இது யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ நான் காட்டுறேன். நான் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் ரா மில்க் எடுத்துக்கிறோம், அதாவது காய்ச்சாத பால் எடுத்துக்கிறோம். ஸோ இது எனக்கு இங்கே பாக்கெட் மில்க் தான் கிடைக்குது. ஸோ அதை நம்ம சூடு பண்ணாமல் டைரெக்டாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டைரெக்டாகவே ரா மில்க் கிடைக்குதுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ அதை இந்த மாதிரி ஒரு காட்டனில் டிப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸில் வைப் பண்ணுங்கள். ஸோ வைப் பண்ணுறப்ப இந்த ரா மில்கில் பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதில் அதாவது ஸ்கின் பிரைட்னிங் ஆகணும், ரொம்ப க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா டெய்லியுமே வெறும் ரா மில்க் வச்சே நம்ம க்ளீன் பண்ணலாம். அதாவது முகத்தில் இருக்கிற அழுக்குகளை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். ஸ்கின்னுக்கு ஒரு மாதிரி மாய்ஸ்சர் கொடுக்கும். அதாவது நம்ம வேறு எதாவது கிளென்சிங் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அது க்ளீன் பண்ணால் கூட அது ஃபேஸை ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். அதே ரா மில்க் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறப்போ அது சூப்பராக அந்த மாய்ஸ்சரையும் ரிட்டைன் பண்ணும். ஸோ ரா மில்க் போட்டோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அப்சர்வ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பேக்கை நம்ம போட்டுக்கலாம். ஸோ பேக் போடுறப்போ எப்பயுமே நம்ம கீழே இருந்து மேலே போடணும். ஸோ அப்போ போடுறப்ப நமக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பேக் போட்டுட்டு நல்லா எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ, எனக்கு பார்த்திங்கன்னா கன்னத்தில் லைட்டாக கொஞ்சம் ஒரு பிளாக் மார்க் இருக்குது. ஸோ அதுக்காக நான் அந்த வாய் சுற்றிலாம் ஒரு சிலருக்குலாம் கருப்பு இருக்கும், எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். ஸோ நெத்தியில் போட்டுக்கலாம், நம்மளுடைய நெக் ஏரியாவில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ எல்லா ஏரியாலையும் போட்டுட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுருங்க. ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, ஜஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை ஆனோடனே நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த பேக் ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு. அந்த ரா மில்கில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை போடுறப்போ பார்த்திங்கன்னா ஸ்கின்னு அந்த ட்ரைனஸ் கண்டிப்பாகவே இருக்காது. இதை ரெகுலராக பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இதை வீக்லி 3 டைம்ஸ் பண்ணுவேன். இது கண்டிப்பாக ரொம்ப அஃபோர்டபுள் திங்ஸ் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. ஸோ சூப்பராக நல்ல ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க இந்த ஃபேஸ் பேக் ஸோ இது மாதிரி இப்போ நான் ஃபேஸ் நான் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். க்ளீன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம
நம்ம வந்து குங்குமாதி ஆயில் வச்சு நம்ம வந்து லைட்டாக வந்து மசாஜ் பண்ணுறோம். ஏன் வந்து இந்த பேக் போட்டோன்னா மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸ்கின் வந்து இப்போ நல்ல போர்ஸ்லாம் நல்லா ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த இதை வந்து போடுறப்போ வந்து இன்னும் நல்லா வந்து எஃபெக்டிவாக வந்து நம்ம க்ளோயிங்காக ஆகிறதுக்குரிய எல்லா ஸ்டெப்பையும் வந்து இந்த குங்குமாதி வந்து ஆயில் வந்து பண்ணோம். நான் ஏற்கனவே இந்த குங்குமாதி ஆயிலோடைய ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். யார் யாருக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அந்த ரிவ்யூ போய் பாருங்கள். அது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க, ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே இவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து எங்கள் அம்மாவுக்காக வாங்கினாலும் இதை நானும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கு பக்கத்துலலாம் லைட்டாக வந்து கொஞ்சம் பிளாக் மார்க்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக சரியாயிடுச்சு. இது கண்டிப்பாக இந்த பேக் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயிலையும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.